வெல்கம் டு தேஜஸ் விஜய் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்பப்போ மழை பொழியும் இதமான நாட்களை கொண்ட மாதமாகத்தான் இந்த ஆனி மாதத்தை நம்மளோட முன்னோர்கள் வர்ணிப்பாங்க. ஆனி மாதத்தை நீண்ட பகல் பொழுது கொண்ட மாதம் அப்படின்னு சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலே பகல் பொழுது நீளும் அப்படிங்கிறதுனால நம்மளோட முன்னோர்கள் இந்த மாதத்தை அதிக சிறப்புள்ள மாதம்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த இந்த ஆனி மாதத்தில் ஆனி உத்திர விரதம் தான் பிரசித்தம். இந்த ஆனி உத்திரமே ஆடல் அரசனுக்கான ஆனி திருமஞ்சனமாக கொண்டாடப்படுது. இப்படியான மகிமை பொருந்திய இந்த ஆனி திருமஞ்சனத்தின் சிறப்பை பற்றி தான் இன்றைய பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். திருமஞ்சனம் அப்படின்னா மகா அபிஷேகம் அப்படின்னு பொருள். நம்மளோட ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். அதுபோல தான் தேவர்களுக்கு வைகரை மார்கழி மாதமாகவும், காலை பொழுது மாசி மாதமாகவும், உச்சி காலம் சித்திரை மாதமாகவும், மாலை பொழுது இந்த ஆனி மாதமாகவும், இரவு பொழுது ஆவணி மாதமாகவும், அர்த்தஜாமம் புரட்டாசி அப்படின்னும் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பொருந்தியிருக்கு. இப்படியான சிறப்புகளில் சந்தியா காலங்களாக விளங்கக்கூடிய ஆனியும் மார்கழியுமே இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதங்களாக கருதப்படுது. பொதுவாக சிவத்தலங்களில் அருள் பாலிக்கின்ற சிவபெருமானுக்கு, அதாவது லிங்கத்துக்கு தினந்தோறும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறது வழக்கம். ஆனால் ஆடலரசன் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு 6 முறையே அபிஷேகங்கள் நடைபெறுது. இவற்றுள் மார்கழி திருவாதிரையும் ஆனி திருமஞ்சனமும் திருவிழாவாகவே கொண்டாடப்படுது. இந்த 2 விசேட நாட்கள்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியோதயத்திற்கு முன்பே அதிகாலையில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்படுது. இந்த ஆனி மாதத்தில் வர்ற உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு தேவர்கள் பெருமானுக்கு பூஜைகள் செய்வதாக சாஸ்திரங்கள் சொல்லுது. இதுவே ஆனி திருமஞ்சனமாக சிறப்பிக்கப்பட்டும் வருது. ஆனி திருமஞ்சனத்தை ஆடலரசனான நடராஜ பெருமானுக்குரிய நாளாக போற்றப்படுறதுனால எல்லா சிவ ஆலயங்கள்லையும் ஆனி திருமஞ்சன விழாவாகவே கொண்டாடப்படுது. சிவபெருமான் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உரியவர். இந்த நட்சத்திரம் அதிக உஷ்ணத்தை தரும். மேலும் சிவன் ஆலகால விஷத்தை உண்டபோது அதை கண்டத்தில் நிறுத்தினதுனால நீலகண்டனாகி அவர் தேகம் உஷ்ணத்தால பாதிக்கப்பட்டது. அதோட வெண்மையுள்ள சாம்பலை திருமேனியில தரித்து எப்போதுமே திருக்கரத்தில் அக்கினியை ஏந்தி கொண்டு இருக்கிறதுனால சிவபெருமான் பொன்னார் மேனியாய் காட்சியளிக்கிறாரு. அபிஷேக பிரியரான நடராஜ பெருமானுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், நெய், சந்தனம் அப்படின்னு 36 வகையான பொருட்களை கொண்டு வருடத்திற்கு 6 முறை மிக சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுது. இதில் ஆனி திருமஞ்சனம் அதிகாலை வேளையில் தேவர்கள்னால நடத்தப்படுது. அதனால சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறுது. எத்தனையோ சிவன் கோயில்களில் இந்த மாதிரி நடந்தாலும் சிதம்பர நடராஜர் கோயிலில் இன்னும் விசேஷமாக சிறப்பிக்கப்பட்டு 10 நாட்கள் திருவிழாவாகவே கொண்டாடப்படுது இந்த ஆனி திருமஞ்சனம். பதஞ்சலி மகரிஷி தான் ஆனி திருமஞ்சன திருவிழாவை சிதம்பரத்தில் முதலாவதாக ஆரம்பித்து வச்சிருக்காரு. இந்த ஆனி மாதத்தில் சிதம்பரத்தில் மட்டும் இல்லை, திருவாரூரிலும் திருவிழா கோலம் பூண்டிருக்கும். சிதம்பரத்தில் ஆனி திருமஞ்சனம் 10 நாட்கள் கொண்டாடப்படுது. 8ஆம் நாள் வரைக்கும் உற்சவ மூர்த்திகளான விநாயகர், சுப்பிரமணியர், சோமஸ்கந்தர், சிவானந்த நாயகி, சண்டேஸ்வரர் ஆகிய பஞ்ச மூர்த்திகள் தனித்தனியாக வெள்ளி மற்றும் தங்க வாகனத்தில் வீதியுலா வருவாங்க. 9ஆம் நாள் தேர் திருவிழா நடைபெறும். அன்னைக்கு பஞ்ச மூர்த்திகளும் 5 தேர்களில் எழுந்தருளி உலா வருவாங்க. மேலும் அப்பப்போ ஆடலரசனே தேரில் எழுந்தருளி 4 மாட வீதிகள்லையுமே உலா வரும் அதிசயம் கூட நடைபெறும். இதனை தொடர்ந்து நடராஜரையும் அன்னை சிவகாமியையும் 1000 மண்டபத்தில் எழுந்தருளச் செய்து திருமஞ்சன அபிஷேகங்களை செய்வாங்க. அதன் பிறகு இருவரும் ஆனந்த நடனம் புரியும் அற்புத காட்சி கூட அரங்கேறும். அப்படியே ஆனந்த நடனம் புரிஞ்சவாறே ஞானாகாச சித்த சபையில் எழுந்தருளுவாங்க. தீபாராதனை முடிஞ்சதும் இரவு அபிஷேகம் முடிந்து கொடி இறக்கப்படும். சிதம்பரத்தில் நடராஜர் நின்றாடும் நடனத்தை ஆனந்த தாண்டவம் அப்படின்னும், திருவாரூரில் தியாகராஜர் அமர்ந்தாடும் நடனம்
அஜபா நடனம் அப்படின்னும் அழைக்கப்படுது. சிதம்பரத்துல நடராஜருக்கு வலப்பக்கத்துல சிதம்பர ரகசியம் உள்ளது போல் திருவாரூர்ல தியாகராஜர் திருமேனியே ரகசியமாக இருக்கு. இந்த இரு பெருமான்களின் நடனத்தையும் பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்கள் தரிசிப்பதாக ஐதீகம். சிதம்பரத்துல ஆடப்படுற ஆனந்த தாண்டவம் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படிங்கிற ஐந்தொழிலை காட்டுவது போல ஆடல் வல்லானின் திருநடனமானது தலத்துக்கு தலம் மாறுபடும். ஆணி திருமஞ்சனம் போன்ற விழா சமயங்கள்ல கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள்ல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும். இந்த ஆணி திருமஞ்சனத்தின் போது நடைபெற அபிஷேக ஆராதனைகளில் கலந்துக்கிட்டிங்கன்னா பேறுகள் பல பெறலாம். அபிஷேகத்திற்கு பக்தர்கள் அளிக்கும் பொருட்கள் அவங்களோட குடும்பத்திற்கு பல நன்மைகள் கிட்டும் அப்படிங்கிறது கூட இறை நம்பிக்கையாக இருக்குது. ஆனால் அபிஷேகத்திற்கு செல்லும் போது நம்மால் முடிந்த அபிஷேக பொருட்கள் எதனையாவது கொண்டு செல்றது சிறப்பு. அதே போல தாங்க ஆணி திருமஞ்சன வைபவங்கள்ல சுமங்கலிகள் கலந்து கொள்ளும் போது நீடூழி வாழ்கின்ற சுமங்கலி பாக்கியத்தை கூட அவங்க பெறாங்க. அதோட இளம் வயதினருக்கு கூட நல்ல இடத்துல வரன் கூடி வரும். நடராஜ பெருமானுக்கு நடைபெற திருமஞ்சனத்தன்னைக்கு தான் வசந்த பஞ்சமி, சமீகௌரி விரதம் அது எல்லாமே அனுஷ்டிக்கப்படுது. அப்படிப்பட்ட இந்த உன்னத திருநாள்ல முறைப்படி விரதம் இருந்து மனமுருக வேண்டி ஆடலரசனின் அருளை நம்ம எல்லாருமே பெறுவோம் அப்படிங்கிற தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இது மாதிரியான நல்ல தகவல்களை நீங்கள் மேலும் மேலும் தெரிஞ்சுக்க என்னோட தேஜஸ் விஜி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்குமே நல்ல பலனை தந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்து பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் என்னோட பதிவை பகிர்ந்துக்கிட்டு அவங்களும் பயன்பெற செய்யுங்க. மேலும் ஒரு அருமையான தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்டில் தென் தேஜஸ் விஜி.